ஓகே நெக்ஸ்ட். இப்போ நாம குக் பண்ண போறோம். பம்ப்கினை குக்கர்ல போடணும். இப்படிதான் பரங்கிக்காய் வேக வைப்பீங்களா? யா, இது சரி ஈஸி. யூ மஸ்ட் நோ, ஆக்சுவலா பரங்கிக்காயில நீர் சத்து அதிகம். அதனால அது வேகிறதுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்காது. ஜஸ்ட் 2 minutes. இப்ப பாருங்க. என்னங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் போட்டீங்க? வேற எப்படி போடுவாங்க? இல்ல எனக்கு தெரியாது, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஓ, உங்ககிட்ட கத்துக்க தானே நான் வந்திருக்கேன். என்கிட்டயே திருப்பி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க சொல்றது கரெக்ட் சார். இப்போ பரங்கிக்காயை குக்கர்ல வச்சாச்சு. இப்போ நான் லைட் பண்ண போறேன். ஓகே. ஏன் பரிமளா, இவ பரங்கிக்காய வேக வைக்கிறாளா இல்ல காண்டாமிருகத்தோட கறிய வேக வைக்கிறாளா? என்னது காண்டாமிருக கறியா? இல்ல பரிமளா, இவ எடுத்து வைக்கிற அழக நோக்கும்போ ஒவ்வொரு பீஸும் திரிசூர் பூரத்துக்கு வர யானைக்கு வைக்கிற கவலம் போல இத்தனை வலுதாயிട്ടുണ്ട്. அதான் ചോദിക്കുന്നത്. അതെ நமக்கு என்ன தெரியும்? கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க வைக்கிற போல இருக்கு. அக்கா இங்க பாருங்களேன், வீட்ல சின்ன வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன அத்த, டைமே ஆகல, அதுக்குள்ள நைட் டிஃபனை இப்பவே ரெடி பண்றீங்களா? சும்மா இருக்கும்போதே மாவு பிசைஞ்சு வச்சிட்டா நல்லது தானே பவி? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. நீங்களும் ஃப்ரீயா இருக்கீங்க, நானும் ஃப்ரீயா இருக்கேன். நீங்க மாவு பிசைங்க, நான் சப்ஜிக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்றேன். சரி, ஜஸ்ட் மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு நீங்க ஒதுங்கிக்கோங்க. இன்னைக்கு டின்னர் மொத்தம் ஏன் பொறுப்பு. 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், அதுல என்ன கஷ்டம்? என்னமோ தெரியல அத்த, இங்க வந்து உங்ககிட்ட சமைக்க கத்துக்கிட்ட பிறகு அடிக்கடி சமைச்சு பாக்கணும்னு தோணுது. புதுசா ஏதாவது பண்ணி பாக்கலாமா, வித்தியாசமான டேஸ்ட்ல ஏதாவது பண்ணி பாக்கலாமான்னு சும்மா இருக்கும் போதெல்லாம் மண்டையில ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கு. பவி, உன் அம்மா நல்லா சமைப்பாங்களா? நல்லா சமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் மோசம்னு சொல்ல முடியாது. பிறந்ததுல இருந்து அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனதால ஒருவேளை மோசமாவே இருந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். பாவம், ஏன் அப்படிலாம் சொல்ற? ஆக்சுவலா உங்க சமையல டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல சமையல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது கூட பெருசில்ல அத்த, இவ்ளோ குயிக்கா கம்மி நாள்ல எனக்கு எல்லாமே சமைக்க கத்து கொடுத்திருக்கீங்க. சிம்பிளி சூப்பர் அத்த. நான் என்னம்மா கத்து கொடுத்தேன்? கத்துக்கிறதுக்கு நீ ஆசைப்பட்ட, நான் செய்யறத பார்த்து பார்த்து நீ கத்துக்கிட்ட. உன் ஆர்வம் தான் உனக்கு சீக்கிரமா சமையல கத்து கொடுத்திருக்கு. நான் இன்ட்ரெஸ்டா கேட்டா சொல்லி தரீங்க, அதுவே ஹரி சார் இன்ட்ரெஸ்டா வந்து கேட்டா மட்டும் முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அத்த? பாருங்க, அவர் தலை எழுத்து. ஒரு அரகுறை கிட்ட கேக் செய்ய கத்துக்கிறேன்னு வந்திருக்காரு. இன்னைக்கு என்னெல்லாம் கூத்து நடக்க போதோ? அப்படி எதுவும் ஆகாது பவி. என்ன ஆகாது? நான் சொல்லவா? அவங்க பரங்கிக்காயில ஒரு களிய கிண்டி வைக்க போறாங்க. ஏண்டா வந்தோம், எதுக்குடா ஒத்துக்கிட்டோன்னு ஹரி சார் தலையில அடிச்சுக்கிட்டு திரும்பி போக போறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் அத்த, இன்னொரு தடவை அந்த மனுஷன் இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்ட் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. உங்களுக்கே இது நியாயம்னு தோணுதா? அத்த, உங்களை தான் கேக்குறேன். அவ்ளோ பெரிய மனுஷன் நம்மள மதிச்சு கத்து கொடுங்கன்னு கேட்டு வந்தப்போ முடியலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டீங்க. இப்போ சமைக்கவே தெரியாத ஒருத்தவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதையோ சொல்லி அவரை கன்ஃபியூஸ் பண்ண போறாங்க. என்ன மதிக்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா அத்த? பவி, ஒரு 10 நிமிஷம் நான் வெளியில போயிட்டு வரட்டுமா? வெளியில வா. எங்க? பிரதிபா வீட்டுக்கு தான். நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. பாவம் ஹரி சார். இப்பவாது உண்மையை ஒத்துக்கோங்க. பிரதிபாவுக்கு அந்த பரங்கிக்காய் கேக் செய்ய தெரியுமா? தெரியாதுதான். யூடியூப்லயும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாதாரணமா எல்லாரும் செய்யற கேக்ல அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க.
எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, அதான் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அது நல்லா வந்துச்சு. அன்னைக்கு நீ சொன்னதுனால அதை நான் ஹரிசாருக்கு செஞ்சேன். பாத்தீங்களா, அப்ப நீங்க தான் அதுக்கு காப்பிரைட் ஹோல்டரே. நீங்க சொல்லி கத்து கொடுத்தாதான் அது சரியா இருக்கும். சரி பவித்ரா, இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம். நான் அவருக்கு எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? இதுதான் குட் கேர்ளுக்கு அழகு. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. எதுக்கும் சொல்லிட்டே போவோம். அத்தை, ம், என்னாச்சு உங்களுக்கு? இந்நேரம் நீங்க அங்க ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல பவித்ரா, அப்பாவுக்கு தெரியாம போனா ஏதாவது பிரச்சனை வரும், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் உங்க ப்ராப்ளமா? நீங்க கிளம்பி போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நான் இங்க தானே இருக்கேன். தாத்தா எந்திரிச்சு வந்ததும் பதமா பக்குவமா எப்ப சொல்லணுமோ அப்போ நான் சொல்லிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? ம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சிரிப்பீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரும் வாய மூடுறீங்களா? ஏன் பிரதிபா, ஹரி சார் உன்கிட்ட பரங்கிக்காய் கேக் தானே கேட்டாரு. நீ என்னடா அண்ணா பரங்கிக்காய் களி பண்ணி வச்சிருக்க? களியில இருந்துதான் கேக்கு வருமோ என்னவோ. நமக்கு எப்படி பரிமளா இதெல்லாம் தெரியும்? அவள் இதுல பயங்கர எக்ஸ்பர்ட் அல்லே. அவளுக்கு இதெல்லாம் நന്നായിട്ട് അറിയും. இல்லையா பிரதிபா? அட அவங்கள விடுங்க. பேசுறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணணும்? ஓ, யா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. ஓகே மேடம். ஆஃப் பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலா இந்த பரங்கிக்காயை வந்து கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறம் இந்த பாகு வைக்கணும், ரைட்? ம். வில் டு ஒன் திங். முதல்ல சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த பரங்கிக்காய்க்கு அப்புறமா வரலாம், ஓகே? பாகு வைக்கிறேன்னு ஹரி சார் நோக வச்சிராத. பரிமளம்மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன வேணும்னு பண்றீங்களா? சாரி. வாலட்சுமி, நீ அப்பவே வருவேன்னு நினைச்சேன். வீட்ல வேலையா இருந்தியா? ஆமா அண்ணி, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பொழுது ஃபுல்லா அதுலயே போயிடுச்சு. என்னடா ஆளை காணுமே நினைச்சேன். வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க லட்சுமி, ஆ, வாங்க. ஸ்வீட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? எனக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க பிரதீபா. நோ நோ நோ, நாட் அட் ஆல். ஆக்சுவலா நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அட கொடுமையே, அப்போ இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் ஸ்வீட் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இந்த கிரிக்கெட் ஆடணும்னா நெட் பிராக்டிஸ் அப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போல. இல்ல பிரதிபா, ஷட் அப் பண்றீங்களா? பரங்காதா, நீங்க ஒன்றும் பயந்துடாதீங்க. அச்சச்சோ, நீங்க எனக்கு வேற மாதிரி தானே சொல்லி கொடுத்திருந்தீங்க. ஆமா இல்ல? யா, நான் உங்களுக்கு வேற மாதிரி இல்ல சார், இவங்களுக்கு வேற மாதிரி கத்து கொடுத்தேன். ஹரி சார், அவங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலி இந்த கேக்க அவங்க எப்படி செய்யணும்னு நான் அவங்களுக்கு கத்து கொடுக்கும்போது நீங்க சொல்ற மெத்தட்ல தான் நான் கத்து கொடுத்தேன். ஓ, என்னமோ உங்களை பார்த்த டென்ஷன்ல இந்த பம்கினை துருவாம அப்படியே பாயில் பண்ணிட்டேன். அண்ட் இத ஸ்மாஷ் பண்ணதுனால அப்படியே டோட்டலா ஜாம் ஆகி நிக்குது. லட்சுமி இப்போ வந்தாங்க. நீ போன 5 நிமிஷத்துல வந்துட்டா. ஓ அப்படியா? பிரதிபா, நீங்க எனக்கு கத்து கொடுத்த மாதிரியே உங்க எதிரிலேயே ஹரி சாருக்கு இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரட்டுமா? அர்ச்சனா, பாத்தியா லட்சுமியோட மனசு எவ்வளவு பெருசுன்னு? அவளுக்கு சமைக்கவும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. இருந்தாலும் அவளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எப்படி பெருந்தன்மையா காப்பாத்தி விடுறா பாத்தியா? அதான் லட்சுமியோட மனசு. அப்படியே சொல்றீங்க?
ஓகே, பண்ணி காமிங்க. பண்ணி காமிப்பாங்க. ஆ, பரங்கிக்காயோட தோலை நாம வந்து சீவணும். பரங்கிக்காய் தோலை நல்லா சீவிட்டு அத பொடி பொடியா நறுக்கணும். இதான் கரெக்ட். இப்படிதான் சீவணும். ஆக்சுவலி இத ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது இப்படிதான் பண்ணேன். லக்ஷ்மி கூட நான் இத டீச் பண்ண நினைக்கிறேன். இல்ல லக்ஷ்மி? ஆமா பிரதிபா. பாகு செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். ஒரு கை நிறைய. லட்சுமி, ஐயோ, தாத்தா எந்திரிச்சிட்டார் போல. சரி, ஃபர்ஸ்ட் சமாளிப்போம். லட்சுமி டீ கொண்டு வாமா, நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன். தாத்தா, டீ ரெடியா இருக்கு தாத்தா. 2 minutes உட்காருங்க, நான் கொண்டு வந்து தந்துடுறேன். ஏன் லட்சுமி இல்லையா? அத்தை வெளிய போயிருக்காங்க தாத்தா. எங்க போயிருக்காவ? என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. எங்க போனா? ஏன் நீங்க தூங்குறப்போ ஒரு தேவை வந்து வெளிய போக கூடாதா? நீங்க அநியாயத்துக்கு இப்படி தாலிபான் மாதிரி அடக்குமுறை பண்றீங்களே. தாத்தா, அத்தை உங்களுக்கு தேன் வாங்க தான் கடைக்கு போயிருக்காங்க. ஏன் அத நீ போக கூடாதா? வெட்டியா வீட்டுல தானே இருக்க. போங்க தாத்தா. நான் அப்பவே அத்தை கிட்ட போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அவங்க நல்ல தேனா மலை தேனா உனக்கு பார்த்து வாங்க தெரியாது, நீ போய் சக்கரை தண்ணிய வாங்கிட்டு வந்துருவ அப்படின்னு சொல்லி அவங்களே போயிட்டாங்க. ஓ, இருக்கேன். ஏன்னா இந்த லோக்கல் தேன்லாம் எனக்கு ஒத்து வராது. அதுவும் இந்த மருந்து வச்சு குடிக்கிறேன் பாரு, சுத்தமான மலை தேனா இருக்கணும். சரி, ஒரு 2 நிமிஷம் இங்கே உட்காருங்களா? நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, நான் ஒன்னு செய்யறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டீ குடிக்கிறேன். நான் நடராஜ் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இது இன்னும் சிக்கலாச்சே. இல்ல தாத்தா, நீங்க இன்னைக்கு நடராஜ் அங்கிள் வீட்டுக்கு போனீங்கன்னா பல்பு தான் வாங்குவீங்க. ஏன்? அத்தை தேன் வாங்க போகும்போது தான் நடராஜ் அங்கிளும் மார்க்கெட்டுக்கு போனாரு. 2 பேரும் ஒன்னாதான் பேசிட்டு போனாங்க. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா பிரதிபா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கூட நீங்க மொக்க போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். ஆனா உங்க ஃப்ரெண்ட் அங்க இல்ல. ஓ, அவனும் வெளியே போயிட்டானா? சரி, அப்ப டீயை போட்டு எடுத்துட்டு வா. சரி இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான் சார், நான் சொன்ன பரங்கிக்காய் கேக் ரெடி. வாவ், எக்ஸலென்ட். சூப்பர் லக்ஷ்மி. பாத்தீங்களா சார், நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி அச்சு பிசகாம சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா செஞ்சு முடிச்சிட்டாங்க லக்ஷ்மி. யூ ஆர் ரியலி கிரேட் லக்ஷ்மி. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? ஃபைன். டேஸ்ட் பண்ணலாமா சார்? ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஓகே, தாராளமா ஆறட்டும், நோ ப்ராப்ளம். அதுக்குள்ள நான் என்னோட போட்டோ ஷூட் முடிச்சிடுறேன். கேமராமேன் மேம், கம் வாங்க. இதோ வரேன் மேடம். ஸ்டில் எடுத்துருங்க. ஓகே மேம். வாங்க. ஓகேவா? ஓகே மேம். அங்க அந்த வாங்க. எனக்கு தெரியுங்க, அவங்களுக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம். இது நீங்க எனக்காக செஞ்சு கொண்டு வந்த ஸ்வீட். அதோட ருசி பிடிச்சு போய் தான் உங்ககிட்ட எப்படியாவது கத்துக்கணும்னு நினைச்சேன். என்ன நீங்க இங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்து போயிட்டேன். நீங்களும் இவ்வளவு தூரம் வந்து ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு என்னோட மருமக சொன்னா, அதனாலதான் வந்தேன்.
நல்ல விஷயத்தை கத்துக்கிறதுக்கு நாயா பேய அழைஞ்ச கூட தப்பு இல்லைங்க. Anyway, நீங்க இதை கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ கம் ஆன் சார், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த தேங்க்ஸ் எல்லாம் நீங்க லக்ஷ்மிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்தத அப்படியே செஞ்சிருக்காங்கல்ல. பரவாயில்லையே, மனசு விட்டு பாராட்டுறீங்க, நல்ல விஷயம் தான். நியாயமா உங்களுக்கு நான் குருதட்சணை கொடுக்கணும். கூடி சீக்கிரமே தந்துருவேன். வெயிட் அண்ட் see. ஹரி சார் கம் ஆன், கேக் கட் பண்ணுங்க உங்க கையால. லக்ஷ்மி மேடம், முதல் ஸ்வீட் உங்களுக்கு தான். எனக்கா? வேண்டாங்க. ஆசையா விரும்பி செஞ்சது அவங்கதான், அவங்களுக்கே கொடுங்க. இருக்கட்டுமே, எனக்காக நீங்க வாங்கிக்க கூடாதா? என்னங்க எல்லாரும் சும்மா பார்த்துட்டு நிக்கிறீங்க? உங்க ஜட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இல்ல பிரதிபா, நீங்க வாங்கிக்கோங்க. பிரதிபா, இத நான் முதல்ல லட்சுமி மேடம்க்கு தரலாம்னு நினைக்கிறேன். Do you mind? நோ நோ இஷ்யூ சார், why not? லக்ஷ்மி தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுது. வாங்கிக்கோங்க லக்ஷ்மி. நீங்க முதல்ல சாப்பிட்டா என்ன, நான் முதல்ல சாப்பிட்டா என்ன? அட இந்தாங்க பிடிங்க, சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ லட்சுமி. வாங்கிக்கோ லட்சுமி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லல. லட்சுமி செஞ்சது வேற எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். கமான் மேடம், சாப்பிட்டு பாருங்க. லக்ஷ்மி எப்படி இருக்கு நான் செஞ்ச கேக்? ரொம்ப நல்லா இருக்கு. ஹரி சார் கம் ஆன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. வாவ், வண்டர்ஃபுல். அது எப்படிங்க அன்னைக்கு செஞ்ச அதே டேஸ்ட் இன்னைக்கு அப்படியே வந்து உட்கார்ந்திருக்கு? அது அவங்க என்கிட்ட கரெக்ட்டா கத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம், ரைட்? ஐயா, மூஞ்சி பாரு, என்ன ஜென்மமோ. சொல்லிட்டு போட்டும் விடுங்க பரிமளா. நம்மளுக்கு அத்தனை பேருக்கும் அவளை பத்தி தெரியுமே. அட வாங்க வாங்க. ஹாய். என்னடா ஒரு தலை குறையுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க உங்க மாமியார் செஞ்ச ஸ்வீட், எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ், அவங்க கை தங்க கை சார். எதை தொட்டாலும், எங்க யார் வீட்ல போய் தொட்டாலும் அது நல்லா இருக்கும். அப்படி சொல்லு பவித்ரா. உண்மையிலே செம்மையா இருக்கு மேடம். நான் எதுக்காக இங்க வந்தேனோ அந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் a lot. எனக்கு எதுக்குங்க, பிரதிபா கிட்ட சொல்லுங்க. இருக்கட்டங்க, நீங்க இல்லாமல இது. தட்ஸ் ஓகே சார். யூ நோ லக்ஷ்மி, நானே செஞ்சேன்னு பேர் வாங்குறதை விட நான் சொல்லி கொடுத்து நீங்க அதை செஞ்சு அத ஹரி சார் நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் எனக்கு பெருமை. சரி, எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? கமான் எடுங்க. ஹரி சார் நீங்களே. இட்ஸ் ஓகே. அத்தை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் பிளேட்ஸ் எடுத்துட்டு வாங்க போங்க.